வணக்கம். நெருப்பு தமிழன். இந்த சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய கேள்வி, சிவகார்த்திகேயன் இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து அவர் 75 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. இப்போ 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு விஜய் டிவியில் ஒரு சின்ன ஒரு தொகுப்பாளராக சேர்ந்தவர். ஒரு ஆங்கராக இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறாரு. அது பெரிய வளர்ச்சி தான். நம்ம அவரை வரவேற்கிறோம். கேபிஒய் பாலா ஒரு சின்ன ஒரு படம், காந்தி கண்ணாடின்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படம். இந்த படத்துக்கு ஒரு 200 கோடி ரூபாய்னா அந்த படத்துக்கு வெறும் ஒரு 2.5 கோடி ரூபாய். இதில் எடுக்கக்கூடிய இந்த படம் 2 படமும் செப்டம்பர் 5ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளிவந்தது. இப்போ இதில் கேபிஒய் பாலாவினுடைய படம், ஏண்டா என் தலைவனுடைய படம் அன்னைக்கு உன் படத்தை வெளியிட முடியுமா, என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் எல்லாம் போய் எந்த இடத்துலையுமே அந்த காந்தி கண்ணாடி படம் ஓடுது, ஏதோ ஒரு தட்டு மாதிரி ஒரு ஷோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் படம் எல்லாத்தையும் கிழிச்சிருக்கிறாங்க. கிழிச்சு அந்த இடத்துல இப்போ போய் பார்க்கும்போது இந்த ஷோ ஓடுறதுக்கான எந்த அடையாளமும் இல்லாமல் நிறைய பேர் திரும்பி போயிட்டதாகவும் சொல்லப்படுது. இதை காந்தி கண்ணாடி படத்தினுடைய இயக்குனர் சொல்லியிருக்கிறார். கேபிஒய் பாலா சிவகார்த்திகேயனோட போட்டி போடலைங்க. ஏன்னா கேபிஒய் பாலாவும் விஜய் டிவியிலேருந்து வளர்ந்து வர்றாரு. அவர் சிவகார்த்திகேயனோட போட்டி போடலை. அவர் போட்டி போடவும் மாட்டார். அவரை சொன்னாரா நான் போட்டி போடுறேன்னு? சிவகார்த்திகேயனுடைய இடம் வேற, கேபிஒய் பாலாவினுடைய இடம் வேற. ஆனால் கேபிஒய் பாலாவினுடைய இந்த மனசு இருக்குது தெரியுமா, கேபிஒய் பாலாவினுடைய மனசுக்கு கால் தூசிக்கு கூட சிவகார்த்திகேயன் ஈடாக முடியாது. கேபிஒய் பாலா போடுற செருப்புக்கு கூட சிவகார்த்திகேயன் ஈடாக முடியாது. ஏன்னா கேபிஒய் பாலாங்கிறவன் செய்யக்கூடிய உதவிகள், செய்து வருகின்ற உதவிகள், அவன் எத்தனையோ குடும்பங்களை தன்னுடைய குடும்பங்களாக காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அதைத்தான் நான் சொன்னேன். 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவன் நினைச்சா எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். ஆனால் அவன் உதவி செய்யறதில்ல. 75,000 ரூபாய் வாங்குறவன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறான். ஏன்? அதுதான் உங்களினுடைய மனசு. நீ 75,000 சம்பளம் வாங்கி ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும் 75 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த 75 ரூபாயை என்னால் ஒரு 50 ரூபா ஒருத்தனுக்கு கொடுக்க முடிஞ்சு, 25 ரூபா கொடுக்க முடிஞ்சுன்னு உதவி செய்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான உதவி. அதனால் கேபிஒய் பாலாவினுடைய முன்னாடி சிவகார்த்திகேயன்லாம் கேபிஒய் பாலா போடுற செருப்புக்கு கூட சமம் கிடையாதுங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அப்படி எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறாரு? எத்தனை குடும்பங்களை ஆள வச்சிருக்கிறாரு சொல்லுங்கள். சிவகார்த்திகேயனே நல்லா பேசுவாப்புல. அவர் ஒரு பெரிய ஒரு நடிகர். நல்லா பேசி அப்படியே சாதுரியமாக பேசி அப்படியே மொழிகிட்டு போயிடுவானுங்க. மொத்தமாக மொழிகிட்டு மொட்டையை போட்டு